Good morning, student. Today we're going to see the sixth lesson as a overall. From this video, you may identify the slide number that will help you to identify where the answer for respective questions available. Okay, so this slideshow will be help you with like this. You may use this video for answering the questions and answer for your homework. So just I go through the lesson once again. So name of the chapter is banking. So here we are going to discuss about the functions of commercial bank and the role of the central government bank, agriculture credit bank, and other banks institution existing in the India, and also what are the relationship between bank and economic development. So everything we discussed under these lessons. Okay, slide 2. So introduction to the banking. What is banking sector? Banking அப்படின்னா என்னன்னு சொல்லாம இங்க introduction பார்க்கணும் முதல்ல. ஓகேங்களா? So the just ஒரு introduction part இது actually அது banking sector act as the backbone of modern business world. Of course, already discussed a lot. நவீன காலத்துல தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான நிதி ஆதாரம் வேணும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குற ஒரு நிறுவனமாக தான் இந்த பேங்கிங் செக்டர் இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட். அதாவது பேங்க் எப்போ முதல்ல ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் நம்மங்க. ஸோ இந்த ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஃபர்ஸ்ட் 1656 ஆரம்பிச்சதை சொல்றாங்க. பட் இந்த பேங்கோட அந்த ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டிஸ்னா பேங்க் அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கியா, அடிப்படையான செயல்பாடுகள். அது மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷன் மாடர்ன் பேங்க்ன்ற சொல்ல அளவுக்கு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ அது 1864 ஆரம்பிச்சது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது அந்த ரெசல்யூஷன் பாஸ்டு பதி எப்படி ஆரம்பிச்சான்னு சொன்னா அந்த பேங்க் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்துச்சுன்னா இந்த பேங்கிங் நிறைய நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் உருவானது காரணம் பார்த்துச்சுன்னா இந்த பிரேசில் ரெசல்யூஷன் தான் 1920. ஸோ இந்த 1920 இந்த ரெசல்யூஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் there are number of banks in different countries, especially between the year 1921 to 1954 இவ்வளோ கீழே சவுத் ஆப்பிரிக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பேங்க் ஆஃப் இஸ்ரேல், நம்பர் ஆஃப் பேங்க்ஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா, வெரி நம்பர் ஆஃப் பேங்க் உருவானதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பண்ணோம் 4th ஸ்லைடில். ஸோ இந்தியா பேங்கோட ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? அதை நான் பார்க்குறப்போ ஸோ அதான் அந்த ஜஸ்ட் ஒரு இந்தியன் பேங்க் ஹிஸ்ட்ரி. இது அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டான்னு கேட்கலாம். டைரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஸ்டின் ஆன்சர் கேட்கல. நெக்ஸ்ட் நம்ம 6th ஸ்லைடு போவோம். 5th ஸ்லைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கமர்ஷியல் பேங்க். இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 21 ஆக்சுவலாக 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 21 அதை நம்ம கேட்டிருக்கேன். டிஃபைன் கமர்ஷியல் பேங்க் கேட்டிருக்காங்க. இந்த டெஃபினேஷன் அந்த கமர்ஷியல் பேங்க் 2 டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். நீ எது எதனாலும் கரெக்டு தான். சப்போஸ் இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா புக்கில் என்ன வருதோ அது நீங்கள் எழுதலாம். வாட் ஆர் இட் இஸ் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? எது எதனாலும் தே வில் கிவ் தி மார்க். ஓகேங்களா? ஸோ அதனால க்ளோசரியில் கூட நமக்கு வந்து கமர்ஷியல் பேங்க்குக்கு என்னென்ன இது இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசரியில் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா க்ளோசரில் வந்து ஸ்லோ லைனர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் சில விஷயம் டெஃபினேஷன்ஸ் எல்லாம். அது சம்டைம் அது வந்து ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் வேணால் க்ளோசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது அது வந்து நான் கொஸ்டின் நம்பர் 36க்கு இந்த கமர்ஷியல் பேங்கோடைய ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ன்றது கொஸ்டின் நம்பர் 36 5 மார்க் கொஸ்டின் ஆச்சு. அது இது ஸ்லைட் நம்பர் 6 ஆரம்பிச்சுட்டு வச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்லைடு. நீங்கள் இதெல்லாம் எழுதணும் அவசியம் இல்லை, பட் எழுதலாம் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஒரு 6 ஸ்லைடு நம்ம போயிட்டு இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பிரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டரி ஃபங்க்ஷன் அதர் ஃபங்க்ஷனை பிரிப்பாம அதை. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்செப்டிங் டெபாசிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் டிமாண்ட் டெபாசிட்லேயே அந்த டெபாசிட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெபாசிட் இருக்கு. ஒன்று அக்செப்டிங் டெபாசிட், டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்வான்சிங் லோன். இது ஒரு ஃபங்க்ஷன் தான். கமர்ஷியல் பேங்க்கு லோன் கொடுக்குறதுன்றது அது ஒரு விஷயம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்லைட் நம்பர் 8 இதுலயும் அந்த கமர்ஷியல் பேங்கோட ஃபங்க்ஷன் கண்டினியூ ஆகுது. இதுல செகண்டரி ஃபங்க்ஷன் பார்க்க நம்ம செகண்டரி ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ல ஏஜென்சி ஃபங்க்ஷன் சொல்லக்கூடியது. அதில் கலெக்ஷன் ஆஃப் செக் அதாவது சொன்ன கன்சியூமருடைய கஸ்டமருடைய செக்கை வந்து இவங்க கலெக்ட் பண்றது அவங்க சார்பா. நெக்ஸ்ட் அதே நேரத்தில் கலெக்டிங் இன்கம் மக்களுடைய இன்கம் மக்களுக்கு சேர வேண்டிய இன்கம் பல்வேறு ஏஜென்சில இருந்து கலெக்ட் பண்ணி மக்களுக்கு போய் சேர்க்கறது. அது ஓல்டேஜ் ஃபங்க்ஷன் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லியிருக்கிறோம். அங்க ஒரு ஏஜென்சியை செயல்படுத்துது கஸ்டமருக்கு. அடுத்து பேயிங் எக்ஸ்பென்சஸ் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் செலவு பண்ணக்கூடிய இப்போ இபி பில்லாக இருக்கட்டும் டெலிஃபோன் பில்லாக இருக்கட்டும் ஏதோ சம்திங் அவங்க ஏதோ பில் அவங்க கட்டுறாங்கன்னு சொன்னால் பேங்க்கே அவங்களுக்கு வசரம் கட்டிட்டு வவுச்சரை வந்து கஸ்டமருக்கு அனுப்பிச்சிடும். ஸோ இது ஒரு சர்வீஸாக ஏஜென்சி சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க்ல செகண்டரி ஃபங்க்ஷனில் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் சொல்லக்கூடியது பொதுவான சில வேலைகள் செஞ்சிடறாங்க பயன்பாடு மக்களுக்கு. அதை பார்த்து சொன்னால் ப்ரொவைடிங் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அவங்க வந்து கன்சூமருக்கு கொடுக்குறாங்க. கன்சூமருடைய அது கஸ்டமர்ஸோடைய யுட்டென்சியலை பத்திரமா வச்சுக்கிறதுக்கோசரம் கஸ்டடியன் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பண்ணா இஷ்யூங் டிராவலர் செக் இது பார்த்தீங்கன்னா பணத்தை கையில் எடுத்துட்டு போக ரொம்ப தூரத்தில் இந்த டிராவலர் செக் மாதிரி ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பெசிமெண்ட் காப்பி அது ஆக்சுவலாக அது. அதே மாதிரியே டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய நாட்டு செலவணி டீல் பண்றதுல அது அந்த நாட்டு ரிசர்வ். ஸோ வெளிநாட்டில் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க பணத்தை வாங்கிட்டு நம்ம பணத்தை கொடுக்குறது, இல்லை நம்ம நாட்டில் ஒருத்தங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ண போனா நம்ம பணத்தை வாங்கிட்டு அதாவது இந்தியன் மணியை வாங்கிட்டு வெளிநாட்டு பணத்தை அவங்க கொடுப்பாங்க. ஸோ மணி டிரான்சாக்ஷன் மாதிரி இதான் டீலிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்லைட் நம்பர் 10 இதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இன்னும் கண்டினியூ பண்ணுறோம். செகண்டரி ஃபங்க்ஷன் தான் இருக்கிறோம். இதில் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபண்டுன்னு சொல்கிறோம். அதாவது ஃபண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற விஷயம் இது அதுங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது சமமாக டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு இப்போ இல்லைங்களா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பணத்தை வந்து இன்னொருத்த அக்கௌண்ட்ல பண்ணுறது கூகுள் பே ஃபோன்பே நிறைய விஷயம் பார்க்குறோமா. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு பேங்க் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா. இப்போ ஸ்லைட் நம்பர் 11 இதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அகெயின் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அதில் லெட்டர் ஆஃப் கிரெடிட் இது ஒரு என்ன பயன்பாடு யாருக்கு கஸ்டமருக்கு பயன்படுத்துறாங்க. அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமருக்கு அவசரம் இவங்க என்ன பண்ணாங்க ஒரு செக்யூரிட்டி மாதிரி என்ன பண்ணுவாங்க ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த லெட்டர் வந்து ஒரு பணமாக செயல்பட்டு அவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் பேங்கிங் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ஸோ இந்த பெட்ரோல் பங்க்ல ஸ்வைப் பண்ணுறது இல்லை பொதுவாக எல்லா கடையிலுமே வந்து கார்டு ஸ்வைப் பண்ணுற விஷயம் வந்துருச்சு எனக்கு. ஸோ டிஜிட்டல் மணின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த வந்து எஃபெக்டிவ் கொண்டு போகிறதுக்கு இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்பர் 12 ஸோ அகேன் நம்ம என்ன பண்ணுறோம் கமர்ஷியல் பேங்கோட ஃபங்க்ஷனில் தான் இருக்கிறோம். அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ அந்த கொஸ்டின் நம்பர் 36 5 மார்க் கொஸ்டினுக்கு ஸ்லைட் நம்பர் 6 இருந்து 12 வரைக்கும் நம்ம ஆன்சர் இருக்கு அதில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ மணி சப்ளை அதை அதர் ஃபங்க்ஷன்ல மணி சப்ளை கமர்ஷியல் பேங்க் வந்து கிரெடிட் கொடுக்குது இல்லையா. ஸோ அட்வான்சிங் கிரெடிட் அந்த விஷயமா மணி சப்ளைக்கும் ஒரு காரணம் அமையுது. அப்போ கிரெடிட் கிரியேஷன்ஸ் நிறைய கடன் கொடுக்கறதுனால இவங்க வந்து கடன் பெருக்கம் அதிகப்படுத்துறாங்க. அது ஒரு வகையான மணி சப்ளை பண்றது நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்கோர்ஸ் பொருளாதாரம் தொழில்துறை எல்லா விஷயத்த பத்தினா ஒரு புள்ளி விவரம் சேகரித்து அதை வந்து என்ன பண்றதுங்க பப்ளிஷ் பண்றதுனால மக்களுக்கு வந்து நல்ல எக்கனாமிக் நாலேஜ் இல்லை கரண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த நேஷன்ஸ் அபவுட் இண்டஸ்ட்ரியல் இல்லை பேங்கிங் செக்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வர நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 13 மெக்கானிசம் டெக்னிக் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன் பை த கமர்ஷியல் பேங்க் இது ஒரு வகையான ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னு சொன்னா கொஸ்டின் நம்பர் 28 பார்ட் சில கொஸ்டின் நம்பர் 28 நாம இது வந்து பண்ணிருக்கோம். டோன்ட் வரி நான் அந்த ஸ்லைடு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் நம்பருக்கு பின்னாடியே அந்த ஸ்லைட் நம்பரை மென்ஷன் பண்ண காட்டுவேன். ஜஸ்ட் இந்த ஒரு ரீகால்கோசம் நான் என்ன பண்றேன் நான் அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஓவரால் வீடியோ அது ஆக்சுவலா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேலே அந்த 6th லெசனே நிறைய வீடியோ பண்ணியிருப்போம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு பட் நீங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த மற்ற எல்லா வீடியோ பார்த்துக்க ஒரு பெனிஃபிட் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஈஸியாக நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ வச்சுக்கிட்டாலே. நிறைய வீடியோ அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு மெமரி ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு அப்படி ஃபீல் பண்ண அவசியம் இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் ஆக்சுவலி 28 சி பார்ட்ல இந்த கொஸ்டின் மெக்கானிசம்
ஆர் டெக்னிக்ஸ் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன் பை கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் எந்தெந்த முறையில் என்ன பண்ணுறாங்க, எப்படி வந்து மக்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, கிரெடிட் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த ஸ்லைட் நம்பர் 13 பார்த்தோம். இந்த ஸ்லைட் நம்பர் 14 பார்த்தோம்னா வந்து பிரைமரி ஆர் பாசிவ் டெபாசிட் அண்ட் டிரைவ்டு ஆர் ஆக்டிவ் டெபாசிட். சொல்லி டெபாசிட்டோட வகையை நம்ம பார்க்குறோம், நம்ம கமர்ஷியல் பேங்க் டீல் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ மாடர்ன் பேங்க் வந்து கிரியேட் டெபாசிட் இன் 2 ways. தே ஆர் பிரைமரி டெபாசிட் அண்ட் டெரைவ் டெபாசிட். வாங்க, பிரைமரி டெபாசிட்னா யூஸ்வலாக ஒருத்தர் வந்து பணத்தை கொடுத்து அவங்க என்ன பண்ணுறது, அது வந்து அவங்க பேரில் கிரெடிட் பண்ணுறது தான் டெபாசிட் கிரியேட் பண்ணுறது. இப்போ டிரைவ் டெபாசிட் சொல்ல பார்த்தீங்கன்னா பணமே இல்லாமல் அவங்க அந்த லோன் அந்த பேங்க்ல லோன் வாங்கினா அந்த லோன் அமௌண்ட்டே அவங்க பேர்ல என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்குவாங்க. இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்காது, பட் இருந்தாலும் அவங்க பேர்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு விஷயம் இருக்கும். ரொம்ப டிரைவ்டு அப்படின்னு சொல்ல விஷயம் அது. ஸோ பிரைமரி டெபாசிட்ன்றதுக்கான ஒரு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லைட் நம்பர் 15 வந்து ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். முக்கியமான கொஸ்டின் இது. ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் நம்பர் 35 உங்க புக்கில் பார்த்தீங்கன்னா பார்ட் டியில் கொஸ்டின் நம்பர் 35ல நம்ம இந்த அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம இந்த ஸ்லைட்ல ஆரம்பித்து, அது கொஸ்டின் ஸ்லைட் நம்பர் ஆக்சுவலாக வந்து இது இன்ட்ரடக்ஷன், இந்த ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன் ஸ்னாப்சிஸ் மாதிரி. ஆனால் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கொஸ்டின் நம்பர் 16லேருந்து நீங்கள் ஸ்லைட் நம்பர் 16லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் அந்த கொஸ்டின் 35 அது 5 மார்க் கொஸ்டின் ஆக்சுவலாக இது. ஓகேங்களா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் யர் கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அது கொஸ்டின் நம்பர் ஸ்லைட் நம்பர் 16லேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். கேபிட்டல் ஃபார்மேஷன்றதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதை சேவிங்ஸ் மொபிலைஸ் பண்ணி அது மூலமா கேபிட்டல் பணத்தை மொபிலைஸ் பண்ணி அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கிரியேஷன், அப்போ வங்கிகளை வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்குறது அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஜெனரலைசேஷன் த ஃபண்ட் டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். அது பேங்க் என்ன பண்ணுச்சுன்னா வேரியஸ் செக்டர், அது பல்வேறுபட்ட மக்கள்கிட்ட இருந்து சேவிங்ஸாக பணத்தை சேவிங்ஸ் பணத்தை டெபாசிட்டா வாங்கிட்டு அந்த பணத்தை சரியான ஒரு உற்பத்தி நிறுவனத்துக்கு முதலீடு செய்யறாங்க. ஓகேங்களா? அதான் நம்ம வந்து இதுல பாக்குறோம். ஸோ 17 இது ஆக்சுவலி கண்டினியூ ஆகுது. 16லேருந்து 18 வரைக்கும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸ்லைட் நம்பர் 16லேருந்து 18 வரைக்கும் இந்த கொஸ்டின் நம்பர் 35க்கு ஆன்சர் இருக்கு. நெக்ஸ்ட் என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இது ஒரு ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் லோன் கொடுக்க தவிர அத்தியாவசியமான இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறது லோன் தர்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சாதாரண பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்க் மானிட்டைஸ் டெப்ட், அந்த கடன் கொடுக்கறது வாங்குறது அதை வந்து சரியான சேனலைஸ் பண்ணி அதை ரெகுலேட் பண்றது நாம இந்த பேங்க் மானிட்டைஸ் டெப்ட்ல பாக்குறோம். நெக்ஸ்ட் ஃபைனான்ஸ் டு கவர்மெண்ட். கமர்ஷியல் பேங்க் என்ன பண்றாங்க, இண்டிவிஜுவல் கணக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம ஷார்ட் டேர்ம் லோன் மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்றாங்க, நிதி உதவி கொடுத்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் 18 அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்ஸ். இது ஒரு வகையான அதாவது வங்கிகள் வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றதுனால அதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய கிராஜுவேட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்றோம். பேங்க்ஸ் ப்ரொமோட்ஸ் என்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவர்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்றாங்க. லோன் கொடுத்து அவங்களுக்கு ப்ரொவைட் அந்த போதுமான கைட்லைன்ஸ், மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ், டெக்னிக்கல் கைடன்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன பண்றாங்க, ஒரு என்டர்பிரினர்ஷிப்பை உருவாக்குறாங்க. இது மாதிரி நாட்டில் வந்து பண வளர்ச்சி, தொழிற்சாலை வளர்ச்சி எல்லாம் அதிகமாகும். இது ஒரு வகையான ரோல் ஆஃப் தி கமர்ஷியல் பேங்க். ஓகேங்களா? ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்லைட் நம்பர் 19 நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன். நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அதாவது ஸோ பார்த்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு சிம்பிள் ஆஃப் தி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட சிம்பிள் இது. ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னு சொன்னால் ஆக்சுவலாக இது வந்து சென்ட்ரல் பேங்கால மானிட்டர் பண்ணப்பட மாட்டாது. பட் பேங்க் பேரை ஒரு சில வேலை செய்வாங்க. ஆனால் எக்ஸாக்டா பேங்க்னு சொல்ல மாட்டாங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதாவது சென்ட்ரல் பேங்க் நாட் சூப்பர்வைசிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் இருக்குது. எஸ், கொஸ்டின் நம்பர் 29. கொஸ்டின் நம்பர்
29 பார்ட் சி. இது 3 மார்க் கொஸ்டின் ஆக்சுவலா. அது நீங்க வந்து பிரீஃப் நோட்டு தான். அதுல இருந்து இந்த ஸ்லைடு பிளஸ் அத 19th ஸ்லைடு பிளஸ் இந்த 20th ஸ்லைடு நீங்க பிரீஃப் பண்ணி எழுதினா போதும். ஓகேங்களா? அதான் பிரீஃப் தான் கேட்குறாங்க. ஸோ அது இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரியும், ஸோ அது கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க அந்த நான் பேங்க் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனை, அதோடைய ஃபங்க்ஷன்ஸு. சாரி, ஓகே. இந்த ரெண்டு தான். ஸோ சிலை நம்பர் 19, சிலை நம்பர் 20 வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆன்சர் ஆகி எடுத்து எழுதலாம். ஓகேங்களா? அடுத்து சிலை நம்பர் 21 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி, ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி இது. அந்த ஹிஸ்ட்ரி பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ண சொன்னால் அது அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அதை பார்க்குறோம். அடுத்து வந்து ஃபங்க்ஷன்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம என்ன அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் question number 22. The process of issuing paper currency was started in the 18th century. Private bankல இருந்து ஒரு மணி எப்படி உருவாக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. Number 22 அது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் நத்திங் பட் கமர்ஷியல் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ அது வந்து கொஸ்டின் நம்பர் ஸ்லைட் நம்பர் 23ல பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நம்ம வந்து ஒரு அஃப்கோர்ஸ் கொஸ்டின் நம்பர் 23 அது 2 மார்க் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 23 நம்ம வெரி குட். கொஸ்டின் நம்பரும் ஸ்லைட் நம்பர் ஒன்றாவே இருக்கு. ஸோ சென்ட்ரல் பேங்கோட ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் கேட்பாங்க. அதை நீங்கள் இந்த ஸ்லைடில் இருக்கிற ஆன்சர் எழுதினா போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், அது ஃபங்க்ஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்கு. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் இது. அது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் கேட்க மாட்டாங்க, ரிசர்வ் பேங்க் கொஸ்டின் கேட்குறாங்க. டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி கேட்டாங்கன்னு சொன்னால் இது நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் எழுதலாம். இது ஸ்லைட் நம்பர் 24லேருந்து 30 வரைக்கும் ஒரு 6 ஸ்லைடு நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் நம்ம கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்னாப்சிஸ், நீங்கள் ஒவ்வொரு ஸ்னாப்சிஸாக நீங்கள் இப்படி போட்டு எழுதினாலும் தட் இஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்னாப்சிஸ் எழுதிட்டாலே அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 மார்க் அவங்க நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்சிஸ் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் சப்மிட்டிங்லாம் படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஆன்சர் கரெக்டாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 16 சப்மிட்டிங் இருக்குது அதில் ஃபங்க்ஷன்ஸு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு வந்து 16 எழுதணும் அவசியம் கிடையாது. ஃபெமிலியராக உங்களுக்கு எதோ வருதோ அதில் ஒரு more than 5 எழுதுனா நீங்கள் they will give the mark. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் கமர்ஷியல் பேங்க்கை டிஸ்கிரிப்டிவாக பார்க்க போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு சப்மிட்டிங்கா மானிட்டரி அத்தாரிட்டி, இஷ்யூ ஆஃப் கரன்சி, இஷ்யூ ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ், பேங்கர்ஸ் டு கமர்ஷியல் பேங்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் அதை கண்டினியூ பண்ணுறேன். Bankers to bank, lender of last resort, act as a cleaning house, custodian of foreign exchange reserve. Next on the regulation of economy. Next on the managing government securities. Next regulator and supervisor of payment and settlement system. And developmental role. Next 13 பாத்தீங்க சொன்னா publisher of monetary data and அதர் டேட்டா. அதான் பாத்தீங்களா கமர்ஷியல் பேங்க் பண்ற மாதிரி இவங்களும் என்ன பண்ணாங்க, ரிகார்டிங் அந்த நிதி பணம் சம்பந்தமான டேட்டாவை கலெக்ஷன் பண்ணி அதை என்ன பண்ணாங்க இவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து இன்வெஸ்டருக்கோ ஈவன் இண்டிவிஜுவலுக்கோ ஒரு நாலேஜபிளா ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்சு மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர். ஒரு 2 நாடுக்குள்ள எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த விஷயத்தை வந்து ரெகுலேட் பண்ற விஷயத்த ஆர்பிஐ பார்த்துட்டு இருக்காங்க. பேங்கிங் அபுட்ஸ்மேன் ஸ்கீம் அப்படின்னு சொல்ல ஒரு ஸ்கீம் இருக்கு. இது மூலமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அவங்க அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் கோட் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது அது பார்த்துட்டு இருக்காங்க. பேங்கிங் கோடு அதை வச்சு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பேங்க் அகெயின்ஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம இதை டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது பார்க்குறோம். அப்புறம் ஸ்லைட் நம்பர் 31 கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆக்சுவலா நான் சொல்றேன் எந்த கொஸ்டின் சொல்றேன் நான். கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர். ஓகே, ரைட் த மெக்கானிசம் அது கிடையாது, வெயிட் பண்ணுங்க.
ஓகே, அது எந்த கொஸ்டின் நான் சொல்றேன். ஓகே, ஆக்சுவலா வந்து கிரெடிட் கவுண்டர் மெஷர்ன்றது அது சப்ஹெட்டிங் கேட்டிருக்காங்க. இது ஜென்ரல் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இது கிரெடிட் கவுண்டர் மெஷர்ல. ஓகேங்களா? ஜென்ரல்னு செலக்டிவ் சொல்லுவாங்க. அது குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ரெண்டு வகை பிரிக்கிறாங்க. ஸோ இந்த குவாலிட்டேட்டிவ் குவான்டிட்டி ஸ்னாப்ஸ் போட்டு எழுதுனா அழகா இருக்கும். தே வில் கிவ் த மார்க். ஓகேங்களா? மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ் ஆர் ஜென்ரல் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பார்ட் சில கொஸ்டின் நம்பர் 30. பார்ட் சில கொஸ்டின் நம்பர் 30 நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க கரெக்டா நீங்க வந்து எழுதலாம். அது மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் கொஸ்டின் நம்பர் 30. ஸோ சி பார்ட்ல 3 மார்க் கொஸ்டினுக்கு இவ்வளோ பெருசு எதுவும் அவசியம் கிடையாது. நீங்க ஷார்ட்டாக எதனா விஷயம் நீங்க ஓகேங்களா? இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு அது தனியாக ஒரு கொஸ்டின் இருக்கு. பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 25 2 மார்க் கொஸ்டின். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் என்னன்னு சொல்லிட்டு அதை நீங்க எழுதலாம். நீங்க ப்ராடர் சென்ஸ் நேரோ சென்ஸ் சொல்லிட்டு அதை நீங்க அதை அழகாக எழுதலாம். 2 மார்க் எழுதலாம் நீங்க. சொன்னா வேரியேஷன் ஆஃப் ரிசர்வ் ரேஷியோ இது ஒரு வகையான மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் இது. ஸோ இது டிஸ்டிங்விஷன் வருதுல சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர்னு சொல்லிட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் ஸ்டாச்சுரரி ரேஷியோ. இது நீங்க வந்து டிஸ்டிங்விஷன் பிட்வீன் கேட்குறாங்க. அதாவது கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு 24 அதாவது 2 மார்க் கொஸ்டின்ல 24ல கேட்குறாங்க. நீங்க அழகா நீங்க எதை எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் அதை தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் இப்போ முதல்ல குவான்டிடேட்டிவ் பார்த்தோம். இப்போ குவாலிட்டேட்டிவ் பார்க்க போகிறோம். குவாலிட்டேட்டிவ்ல நிறைய சப்ஹெட்டிங் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல 2 மார்க் கொஸ்டின் இதுல தனியாக கேட்பாங்க. இப்போ ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், வாட் இஸ் டைரக்ட் ஆக்ஷன், வாட் இஸ் மாரல் பெர்சுவேஷன், அப்புறம் வந்து மாரல் செஷன் சொன்னாங்க முதல்ல, இப்போ மாரல் பெர்சுவேஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் பப்ளிசிட்டி, நெக்ஸ்ட் வந்து ரெகுலேஷன் ஆஃப் கன்சூமர்ஸ் கிரெடிட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெகுலேட்டிங் த மார்ஜினல் ரெக்குயர்மெண்ட் ஆன் செக்யூரிட்டி லோன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் நேமா. ஃபர்ஸ்ட் ஒன் ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், தேர்ட் ஒன் மாரல் பெர்சுவேஷன். அந்த விஷயத்தை மட்டும் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரெண்டு கொஸ்டினும். ஓகே, now we going to see one by one. So qualitatively பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து the objective of the qualitative நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ வந்து ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்னா கரெக்டான விஷயத்தை யாருக்கு கரெக்டா லோன் கொடுக்கணும் சரியான இடத்துல சொல்றாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 26. கொஸ்டின் நம்பர் 26க்கான ஒரு ஆன்சர் இது ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதை பார்த்தீங்கன்னு சொன்னா ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்ல ரெண்டா பிரிக்கிறாங்க. வந்து ஒன்று வந்து வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங் அண்ட் வேரியபிள் கேபிட்டல் அசெட் ரேஷியோன்னு சொல்லிட்டு. பட் 2 மார்க் கொஸ்டின் நீங்க வந்து எல்லாத்தையும் அவசியம் கிடையாது. 2 மார்க் கொஸ்டின்ல நீங்க எல்லாத்தையும் அவசியம் கிடையாது. அந்த மேல இருக்கிற பார்ட் மட்டும் இல்லைங்களா, அந்த 4 லைன் மட்டும் நீங்க எதனா போதும் ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் மட்டும். நெக்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் பார்த்தீங்கன்னு சொன்னா டைரக்ட் ஆக்ஷன். டைரக்ட் ஆக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. சாரி, நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுச்சு. பாருங்க, டைரக்ட் ஆக்ஷன் சொன்னா எனி பேங்க் வயலேட்டிங் த ரூல் ஆஃப் தி ரிசர்வ் பேங்க். ரிசர்வ் பேங்கோட ரூலை வந்து ஏன்னா கமர்ஷியல் பேங்க் வயலேட் பண்ணும்போது அதை மீறுன்ற பொழுது அவங்க மேலே என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்கன்றது தான் நம்ம டைரக்ட் ஆக்ஷனில் படிச்சோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து மாரல் செஷன். மாரல் செஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் கமர்ஷியல் பேங்க்குக்கு சென்ட்ரல் பேங்க் ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. அது கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட்ல நீங்க வந்து என்னென்ன வகையான ஒரு மாரல் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் கமர்ஷியல் பேங்க்குக்கு சென்ட்ரல் பேங்க் கொடுக்குறது அது. நெக்ஸ்ட் பப்ளிசிட்டி. பப்ளிசிட்டி வந்து அதோட பாலிசி, அதோடைய டேட்டா அதெல்லாம் பப்ளிஷ் பண்றது. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஃபெக்டிவ்லி சக்சஸ்ஃபுல் when only the effective publication of the அது பப்ளிக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அது வந்து பேங்க்குடைய இந்த பப்ளிசிட்டி என்ற விஷயம் தான். நெக்ஸ்ட் ரெகுலேஷன் ஆஃப் கன்சூமர் கிரெடிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் தி மார்ஜினல் ரெக்குயர்மெண்ட் ஆன் செக்யூரிட்டி லோன்ஸ். தீஸ் ஆர் தி கிரெடிட் கவுண்டர் மெஷர்ல வரும். நீங்க ஷார்ட்டா எதனா போதும். இதுல பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான விஷயம் ரிப்போ ரேட் அண்ட் ரிசர்வ் ரிப்போ ரேட். இதுல வந்து இந்த வருஷம் இப்போ எழுதினாலும் உங்க சீனியர் அதில் வாட் இஸ் ரிப்போ ரேட்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நீங்க உங்க புக் பேங்க்ல இந்த கொஸ்டின் இல்லை நான் படிக்கிறத சொல்ல நினைக்கக்கூடாது. அதர் இம்பார்ட்டன்ஸை கூட வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த வருஷம் கேட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் எப்படி இந்த கேட்டாலும் கேட்கலாம் அந்த மாதிரி மாடல்ல.
அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கிறது கரெக்டு. கொஸ்டின் புக் பேங்க் மட்டும் படிச்சிங்கன்னா ஓகே கொஞ்சம் மார்க் எடுக்கலாம். பட் அதை தவிர்த்து மித்த நிறைய படிச்சுன்னு சொன்னால் தட் வில் ஹெல்ப் யூ டு செக்யூர் மோர் மார்க். ரிபோ ரேட் என்ன, வாட் இஸ் ரிசர்வ் ரிபோ ரேட் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேங்களா? சார் ரிவர்ஸ் ரிபோ ரேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்லைட் 39. சார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரூரல் கிரெடிட், ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்க. ரூரல் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அக்ரிகல்ச்சரை பற்றி பேசதான் ஆகணும். அக்ரிகல்ச்சர் பேசும்போது அக்ரிகல்ச்சருடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஆர்பிஐ என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்லைட்ல பாக்குறோம். நம்ம இந்த ஹெட்டிங்ல பாருங்களேன். இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்ஸ், இது வந்து இது ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த கொஸ்டின் எங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பார்த்து சொல்லிடுறேன். ஓகே, மென்ஷன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நம்பர் 27, கொஸ்டின் நம்பர் 27 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஸோ அது உங்களுக்கு இந்த இந்த நீங்க நான் எழுதுன அந்த மேலே சொல்லியிருக்கேன் அந்த ஏபிசி அந்த 3 பாயிண்ட் எழுதினாலே போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதோட நெக்ஸ்ட் இந்த நபார்டு ரூரல் பற்றி பேசினாலே பிளஸ் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டை பற்றி நம்ம பேசிதான் ஆகணும் கண்டிப்பா. அடுத்து ஸோ இது ஒரு விஷயம், அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது வந்து உங்களுக்கு டைரக்டா கொஸ்டின் இல்லை, பட் இருந்தாலும் நீங்களா படிச்சு வச்சுக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின்ல அதர் இம்பார்ட்ல கேட்ட வாய்ப்பு இருக்கு. அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா? எந்த நோக்கத்துக்கோசரம் அந்த ஏஆர்டிசி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஜெக்டிவ் படிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க். ஓகே, இது சம்பந்தமா இது ஒரு அப்ரிவேஷன் தான் கேட்டிருந்தாங்க. ஆர்ஆர்பி அப்படின்னு கொடுத்துட்டு அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரொம்ப நான் திட்டத்தட்ட 170 பேப்பர்ல பார்த்துச்சுன்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் கரெக்டான ஆன்சர் எழுதினான் ரீஜனல் ரூரல் பேங்க் சொல்லிட்டு. மற்ற எல்லாமே வந்து தப்பு தப்பா எழுதினாங்க. அதனால நம்ம வந்து அப்ரிவேஷனை பொறுத்த எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன வந்து வருதுன்னு சொல்லிட்டு நீங்க அழகா நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும், தனி நோட் போட்டு எழுதி வச்சுக்கினீங்க. ஸோ அதோடைய ரூரல் ரீஜனல் ரூரல் பேங்க்குடைய டெவலப்மெண்ட்டுக்கு மிஸ்டர் இந்திரா காந்தி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதனால அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் பிக்சர் கொடுத்துருக்கேன், நீங்க அதை படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ், அந்த கன்செஷன் டு ஆர்ஆர்பி அது என்னன்னு சொன்னாங்க. கன்செஷன்ன்ற வார்த்தைக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். எ ப்ரிஃபரன்ஷியல் அலவன்ஸ், எ ப்ரிஃபரன்ஷியல் அலவன்ஸ் ஆர் ரேட் கிவன் பை அன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றது. உதாரணமா நம்ம எஜுகேஷன் டூர் போறோம். எஜுகேஷன் டூர் போகும்போது ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்க்குனா ஸ்டூடெண்ட்டுக்கு வேற மாதிரி என்ட்ரன்ஸ் ஃபீஸும் பப்ளிக் சிவிலியனுக்கு வேற மாதிரி ஃபீஸ் இருக்கும். அதை கன்செஷன் சொல்றது. அது ஒரு ப்ரிவிலேஜ் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நபார்டு, முக்கியமான கொஸ்டின். நபார்டை பத்தின கொஸ்டின் உங்க 3 மார்க் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 31, 3 மார்க் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 31ல வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த நபார்டு கேட்குறாங்க. இது நபார்டை பத்தி இன்ட்ரடக்ஷன். 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டால் மட்டும் இன்ட்ரடக்ஷன் எழுதின போதும். 3 மார்க் கொஸ்டின்ல டேரக்டா நீ ஃபங்க்ஷனே எழுதிடலாம். நீங்க இன்ட்ரடக்ஷன் எழுதின அவசியம் இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டினுக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். நபார்டோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம் நீங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஸ்லைட் நம்பர் 45லேருந்து ஆரம்பிக்குதுங்க. 45ல ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஒரு 46ல வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 46 முடிஞ்சு ரெண்டு ஸ்லைட் 45லேருந்து 46க்குள்ள அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 47 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ். ஸோ இது வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஃபைனான்ஸை பற்றி பார்த்தோம். அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சர் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு நான் பார்க்குறோம். ஓகேவா? இது இண்டஸ்ட்ரியல் செட்டப் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் ஆல்ரெடி லெவலில் எந்த அளவுக்கு இன்ஸ்டியூஷன் இருக்கு, இல்லை ஸ்டேட் லெவலில் என்னென்ன இன்ஸ்டியூஷன் இருக்கு ஃபார் வாட் ஃபைனான்சிங் த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லெவலில் இருக்கிற இன்ஸ்டியூஷன் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லெவலில் இருக்கின்ற இன்ஸ்டியூஷனை பற்றின ஒரு விஷயம். இது அதில் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சின்னு சொல்லக்கூடியது, அது இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 32. கொஸ்டின் நம்பர் 32க்கான ஆன்சர் இதுல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 32 ஆன்சர் இதுல இருக்கு. கேர்ஃபுல்லா படிச்சு பாருங்க. 3 மார்க் கொஸ்டின் தானே இந்த ஸ்லைட்ல இருக்கிறது எல்லாம் எழுதுனா there will be the full mark. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்லைட் நம்பர் 49 இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஐசிஐசிஐ. இதை பத்தின கொஸ்டின் உங்களுக்கு நமக்கு டைரக்டா கொஸ்டின் இது இல்லாட்டாலும் நீங்க இதை படிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரியலோட கிரெடிட்ல இந்த ஐசிஐசிஐ பேங்கோடைய ஃபங்க்ஷன் பிளஸ் கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு. ஸோ இந்த வருஷம் இந்த கொஸ்டின் கேட்டாலும் வாய்ப்பு இருக்கு. ஐசிஐசிஐ பத்தின ஒரு நோட்டு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐடிபிஐ பேங்க்.
அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை பற்றின ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இல்லை உங்கள் புக் பேங்க்கில். இப்போ இருந்தாலும் நீங்கள் ஐடிபிஐ பற்றின ஒரு நேச்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா வசதியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூ கோயிங் டு see the ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன். அதாவது இப்போ முதல்ல சென்ட்ரல் லெவலில் பார்த்தோம். இப்போ வந்து ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன இருக்குது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். ஸ்டேட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு, அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னு சொன்னால் இந்த மாதிரி அப்ரிவேஷன் வர்றது ஷார்ட்டாக இந்த 2 மார்க் கொஸ்டினுக்கு அதரையும் பண்ணிக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக படிங்க. ஸோ அதோடைய ஃபங்க்ஷனை பார்த்தோம்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சிட்கோன்னு சொல்லக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு. ஸோ இதையும் படிச்சு வச்சுக்கணும். நீங்கள் சிட்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது அதோடைய ஃபங்க்ஷன் நம்ம இதுலேருந்து இந்த விலையில் இந்த சிலையில் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. வாட் இஸ் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை இந்த ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல தான் இந்த சிட்கோ இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மானிட்டரி பாலிசி. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லெசனோட கடைசிக்கு வந்து பண்ணுவோம். மானிட்டரி பாலிசின்றது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 2 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் இஸ் மானிட்டரி பாலிசின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். புக்கில் வந்து கொஸ்டின் இல்லைன்னு நான் நினைக்கூடாது, எதுவும் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? மில்டன் ஃப்ரைட்மேன் அவர் தான் மானிட்டரி பாலிசி பற்றினா ஒரு டீட்டெயிலாக அவரோட புக்கில் கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ஹி இஸ் அ நோபல் பிரைஸ் வின்னர். அண்ட் மானிட்டரி பாலிசி எக்ஸ்பான்ஷனரி அண்ட் கான்ட்ராக்ஷனரி அப்படின்னு சொன்னால் அது மானிட்டரி பாலிசி மூலிமா பணத்தை மணி சப்ளை அதிகமாக்குறது. அப்படின்னா கான்ட்ராவர்சி, அது கான்ட்ராடிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா கான்ட்ராடிக்ஷன் எதுக்குன்னா எக்ஸ்பான்ஷனரிக்கு ஆப்போசிட். அப்படியே எக்ஸ்பான்ஷனரினா பணம் சப்ளை அதிகமாகிறது, மணி சப்ளை சொசைட்டி அதிகமாகிறது. கான்ட்ராக்ஷனரின்னு சொன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட், அது கான்ட்ராடிக்ஷனா இருக்கும். எப்படின்னா இருக்கிற பணத்தை சர்க்குலேஷனை குறைக்கிறது, அது விஷயம் தான் அது. ஸோ இது ஒரு வகையான மானிட்டரி பாலிசியோடைய ஒரு மெத்தட். இது மணி சர்க்குலேஷன் இந்த சொசைட்டியை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு விஷயம், அதை ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி மானிட்டரி பாலிசி. 2 விஷயம், ஒன்று இன்ஃப்ளேஷன், ஒன்று ரிசெஷன். இந்த 2 விஷயத்தை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம்ன்றது தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளேஷன் எப்படி எல்லாம் இருக்கும், ரெசெஷன்ல எப்படி எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹைலைட் பேராகிராஃப்ல. நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசினா என்ன, ஏன் எந்த அளவுக்கு முக்கியம், நம்ம எப்போ அந்த மானிட்டரி பாலிசின்ற விஷயம் நம்ம இம்பார்ட்டன்டா நம்ம கருதப்படுறோம்னு சொல்றது நம்ம வந்து இந்த விஷயத்தை இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் யூ கேன் டு see the specific objective of monetary policy. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, அது கொஸ்டின் நம்பர் 38, அது 5 மார்க் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் இது. வாட் ஆர் தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க இது எழுதலாம் நீங்க இல்ல. கொஸ்டின் நம்பர் ஆக்சுவலாக சிலை நம்பர் 55 கொடுத்துருப்பேன் நான் கொஸ்டின்ல. நீங்க வந்து ஸ்னாப்சிஸ், ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் தானே, ஸ்னாப்சிஸ் எழுதியே எழுதலாம் நீங்க. ஓகேங்களா? ஸோ நியூட்ரலிட்டி ஆஃப் மணி, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி, பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, நெக்ஸ்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், நெக்ஸ்ட் எக்கனாமிக் க்ரோத், நெக்ஸ்ட் ஈக்விலிபிரியம் இன் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஸோ நியூட்ரலிட்டி ஆஃப் மணி, பணம் எந்த அளவுக்கு ஒரு நியூட்ரலா இருக்கணும், அது வேல்யூ சர்க்குலேஷன் எல்லாமே சொசைட்டிலன்றதை பற்றி நம்ம இதில் பேசுகிறோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி, வெளிநாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் உள்ள ஒரு பண பரிவர்த்தனை இல்லை ட்ரேடிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பேசுகிறோம். இதில் மெயினாக வந்து கோல்டோட ரிசர்வ் அது எந்த அளவுக்கு இருக்கணும், சப்போஸ் எனி ப்ராப்ளம் வந்தால் கூட அந்த கோல்டு ரிசர்வ் வச்சுன்னா வி கேன் ஏபிள் டு மேனேஜ் அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணதில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கிறோம். பொருளோட விலை வந்து நிலையா இருக்கணும், ஏற்றம் இருக்கக்கூடாது. சப்போஸ் கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலும் சரி, ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, ஒரு பொருளோட விலையில வந்து ஃபிளக்சுவேஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் குட் சைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அஃப்கோர்ஸ் எல்லா நாட்டுடைய மானிட்டரி எக்கனாமிக் பாலிசி, மானிட்டரி பாலிசி, பிசிக்கல் பாலிசி எதாக இருந்தாலும் சரி, வாட் எவர் தே வாண்ட் அட்டைன் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அனைவருக்கும் வேலை கொடுக்கணும், அனைத்து இயற்கை வளங்களையும் உற்பத்தியில் பயன்படுத்தணும்ன்றது அல்டிமேட் எய்மா இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம இந்த விஷயத்துல பேசுறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே எக்கனாமிக் க்ரோத். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் க்ரோத், இது முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இது. நெக்ஸ்ட் ஈக்விலிபிரியம் வித் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ தீஸ் ஆர் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். நெக்ஸ்ட் ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் த பேங்கிங்